உடான் திட்டத்தில் விமான நிலையம் திறப்பதைப் போல வேலூரிலும் விரைவில் விமான நிலையம் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழிசை தெரிவித்துள்ளார். வேலூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அரசு செலவில் பல கோடி ரூபாய் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தும் திமுக அரசு 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாட்களில் செய்ய முடியும் என்று கூறி ஓட்டுக்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் என்று விமர்சித்து பேசினார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலும் ஊழல் நடந்துள்ளது என்றும் அந்த திட்டத்திலும் சான்றிதழ்களை வழங்குவதில் கூட அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது என்று விமர்சித்து பேசினார். இதனையடுத்து பேசிய அவர், தூத்துக்குடியில் உதான் திட்டத்தில் விமான நிலையம் திறப்பதைப் போல வேலூரிலும் விரைவில் விமான நிலையம் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். 4 ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவுல பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம். அது மட்டும் இல்லாம இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசரமாக 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாள்ல செய்ய முடியும் சொல்றாங்க. இப்ப 45 நாள்ல மக்களுக்கு செய்ய முடியறத 4 ஆண்டுகள்ல ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு மனது வரலையா? இல்லனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசரமா மக்களை பற்றி சிந்திப்பீர்களா? இன்னொன்னு, நாட்டுல ஊழல் இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட ஊழல் இருக்கு. அதுல சில சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண நலமுடன் உள்ளார் என்றும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயில் 148வது வார்டு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்தவித அரசியலும் செய்யப்படவில்லை என்றும் திட்டத்தில் முதலமைச்சர் பெயர் இருக்கிறது என்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா உப்பு அம்மா தண்ணி என்று பெயர் வைத்ததாக கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடல்நலம் சீராக உள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது நான் கூட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200-300 பேர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நின்று பார்த்தேன். அப்போ மைல்டாக வந்து எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க, சரியாகி வந்துட்டோம். அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மு.க. முத்து மரணம், ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அந்த அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையிலேருந்து சாப்பிடாம கொள்ளாம அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பரிசோதனைகள் வந்து நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. செங்கல்பட்டு நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். செங்கல்பட்டு நகராட்சியில் உள்ள 4, 5 மற்றும் 6வது வார்டு பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் 13 துறைகள் சார்பில் 43 சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டன. இந்த முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் வீட்டு வரி பெயர் மாற்றம், மின் இணைப்பு பெயர் மாற்றம், குடும்ப அட்டை, மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கான ஆவண சான்றுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள், உங்களை தேடி திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு மருந்து பெட்டகங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். கீழடி உள்ளிட்ட தமிழர்களின் பெருமைகளை தனி கவனம் செலுத்தி உலகளவில் கொண்டு செல்லும் பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டு வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் புகழ்ந்து பேசியுள்ளார். சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை தமிழக அரசு திருவிழாவாக அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் கொண்டாடி வருகிறது.
இந்த விழாவில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பூம்புகார் நினைவு சின்னத்தை கலைஞர் உருவாக்கியது போல் கீழடி உள்ளிட்ட தமிழர்களின் பெருமைகளில் தனி கவனம் செலுத்தி உலகளவில் கொண்டு செல்லும் பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் என்றார். மேலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் மற்றும் பொன்னேரியில் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார். அகழ்வாராய்ச்சி மூலம் எடுக்கப்படுகிற அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாத்து பராமரிப்பதற்கென்று 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற மாண்புமிகு முதல்வருக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்களின் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இன்றைக்கு மாறி வருகிறது. உலக நாடுகளிலிருந்து பலரும் வந்து இந்த இடத்தை பார்வையிடக்கூடிய அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பித்து வருகிற தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உடல்நலம் தேறி மீண்டும் வழக்கம் போல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் சீரிய தொண்டாற்ற வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே என்னுடைய விளைவை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ரோ பணிக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பரங்கிமலை பூந்தமல்லி சாலையில் மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. சென்னை புறநகரில் நடக்கும் மெட்ரோ ரயில் திட்ட பணி பொருட்களை சிலர் திருடிச் செல்வதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து நந்தம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து இரும்பு பொருட்கள் திருட்டு போன இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பார்வையிட்டனர். அதன் பிறகு நடத்திய விசாரணையில் திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்து அவர்கள் கூறிய இடத்தில் இருந்து 500 கிலோ மெட்ரோ தளவாட இரும்பு பொருட்களை மீட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டு மந்திரி சபைதான் அமைக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து டிடிவி தினகரன் பேசினார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் குறித்து அரசியல் கட்சி தலைவராக கருத்து கூறுவது நாகரிகமாக இருக்காது என்றும், திமுக ஆட்சி அமையும் பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுதான் போகும் எனவும் கருத்து தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், அப்போது கூட்டு மந்திர சபைதான் அமையும் எனவும், கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் அதிகாரம் பெறும் வகையில் மக்கள் முடிவெடுப்பார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து அமித்ஷாவிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் அன்வர் ராஜா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணித்தவர் என்றும், அவர் திமுகவிற்கு சென்றது தனக்கு வருத்தமளிக்கிறது எனவும் தெரிவித்தார். அன்வர் ராஜா அவர்கள் பழைய நண்பர், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக 72 கட்சிக்காரர். அம்மா அவர்களின் தீவிர விசுவாசியாக இருந்தவர். அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பராக எனக்கு வருத்தம் அளிக்கும். செயின் பரப்பில் ஈடுபட்டு காரில் தப்பித்த நபரை மாவட்ட எல்லையை கடந்து போலீசார் விரட்டி பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்த வளையப்பட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் செயின் பரப்பில் ஈடுபட்ட நபர் காரில் அங்கிருந்து தப்பினார். இதனை பார்த்த மோகனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கரூர் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நகர் பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் அவரது ஓட்டுநர் வாக்கி டாக்கியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த வழியாக வந்த காரை பேரிகார்டு அமைத்து பிடிக்க முற்பட்டனர். அப்போது அந்த கார் திரும்ப முற்பட்ட போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நந்தகுமாரும் அவரது ஓட்டுநர் கோபியும் சென்று காரின் கண்ணாடியை கையால் உடைத்து குற்றவாளியை பிடித்து காரின் சாவியை எடுத்து தப்பிக்க விடாமல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் காரில் இருந்து நகைப்பறிப்பில் ஈடுபட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் திருச்சியை சேர்ந்த வெங்கடராமன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கரூர் போலீசார் மோகனூர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் வெங்கடராமனையும் தங்க நகையையும் ஒப்படைத்தனர். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் அகழாய்வுகள் தமிழரின் பெருமையை பறைசாற்றும் வண்ணம் உள்ளது என்று அரியலூர் மாவட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் விழாவில் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு நிதி குற்றம் சுற்றுச்சூழலியல் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தஞ்சையில் ராஜராஜ சோழனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக
1000வது பிறந்தநாள் ஆண்டு விழாவை எடுத்தார் எனவும், அதேபோல ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவை மு.க. ஸ்டாலின் எடுத்துள்ளார் எனவும் புகழ்ந்து பேசினார். மேலும் 55 கோடியில் ராஜேந்திர சோழனுக்கு அமையவுள்ள அருங்காட்சியகத்தில் 35 அடி உயரம் கொண்ட ராஜேந்திர சோழனின் உருவ சிலை அமையவுள்ளது என்று கூறினார். தமிழரின் தொன்மையை மறைக்கவும் அடக்கிவிடலாம் என கருதுபவர்களின் மத்தியில் நீண்ட காலமாக புகழ்பெற்று நிற்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் எனவும் தெரிவித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன் அல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்படுத்திய வரலாறு கொண்டவர்கள் நாம் என்றும், தங்கத்திலான பொருட்கள் சீன நாட்டினரோடு பழக்கம் கொண்டிருந்த பழமையான சரடுகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் அகழாய்வுகள் தமிழரின் பெருமையை பறைசாற்றும் வண்ணம் உள்ளது எனவும் தெரிவித்தார். தந்தை எழுப்பிய தஞ்சை பெரிய கோயிலை விட பெரிதாக கோபுரம் எழுப்பக்கூடாது என சிறியதாக எழுப்பி தந்தைக்கு புகழ் சேர்த்தவர் மாமன்னர் ராஜேந்திர சோழன் என போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சோழ மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் பேசுகையில், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொன்னேரியை சீரமைத்து வளர்ச்சி பணி மற்றும் சுற்றுலா பயணிகளுக்காக அறிவிப்புகளை வெளியிட்டதன் மூலம் இந்த மண் மீண்டும் புதுமை பெற்றுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் சிற்றூராக மாறிய இந்த மண்ணிற்கு இத்தனை திட்டங்களை தந்த முதல்வரின் நடவடிக்கையால் மீண்டும் ராஜேந்திர சோழனின் கங்கை கொண்ட சோழபுரம் புகழ் பெற்றுள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தந்தை எழுப்பிய தஞ்சை பெரிய கோவிலை விட பெரிதாக கோபுரம் கூடாது என சிறியதாக எழுப்பி தந்தைக்கு புகழ் சேர்த்தவர் மாமன்னன் ராஜேந்திர சோழன் எனவும் புகழ்ந்து பேசினார். அதேபோல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுகிறார் எனவும் தெரிவித்தார். 2 வயது குழந்தை 2வது மாடியிலிருந்து தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை 7 கிணறு பகுதியை சேர்ந்த ஷா நவாஸ் என்பவரின் மகன் மாஸ். 2 வயது குழந்தையான மாஸ் 2வது மாடியில் உள்ள வீட்டு பால்கனியில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனே குழந்தையை மீட்ட அக்கம் பக்கத்தினர் பெற்றோரை கூச்சலிட்டு அழைத்தனர். பின்னர் குழந்தையை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து 7 கிணறு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குழந்தை தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை எதிர்க்கட்சிகளிடையே ஏற்படுத்தியுள்ளது என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கருத்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரும் 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான பிரச்சார வாகனத்தை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை அனைத்து கட்சிகளிடம் ஏற்படுத்தியுள்ளது என்றும் இந்த தாக்கம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மிக சிறப்பாக எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற போர்க்குரலோடு புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்கம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். கூடுவாஞ்சேரி அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 6 பேர் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த அரசு பேருந்து ஸ்ரீனிவாசபுரம் சிக்னல் அருகே திரும்பிய போது தாம்பரம் மார்க்கமாக அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி பேருந்தின் பக்கவாட்டில் மோதியது. இதில் இடதுபுறம் திரும்பிய லாரி அங்கு சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த ராம் பிரசாத் என்பவர் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ராம் பிரசாத் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் மேலும் பேருந்தில் பயணித்த 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்பு விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கோட்டையில் செய்தியாளர்களை வைத்து புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைக்க செய்த அதிமுக எம்எல்ஏவின் செயல் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட
செங்கோட்டை SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் பள்ளியின் முகப்பு பகுதியில் பேவர் பிளாக் தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் புதிய வகுப்பறை கட்டிடத்தை செய்தியாளர்களை வைத்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த MLA அவர்களின் செயல் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலம் மண்டலம் 3 பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளிடம் அதற்கான அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 13 வகையான துறைகளை சார்ந்தவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பொதுமக்களை பதிவு செய்து அவர்களுக்கான தீர்வுகள் காணப்படுவதாகவும், மேலும் இங்கு மருத்துவ முகாமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான மருத்துவ தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது என்றார். மேலும் சீக்கிரமாகவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் களத்தை தீவிரத்தை இப்பொழுதே கொண்டு வந்து விட்டோம் என்பது போன்ற மாய தோற்றத்தை மக்களிடம் உருவாக்க பார்க்கிறார் என்று விமர்சித்து பேசினார். இல்ல இப்ப ரொம்ப தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சீக்கிரமே அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அதனால ஏதாச்சும் பேசி ஆகணும், வந்துச்சு கூட்டம் வந்துருச்சு, கூட்டத்துக்கு தந்தப்ப ஏதாச்சும் நான் பேசியாக வேண்டுமே என்று பேசிக்கிறாரு தவிர அப்படியே ஒரு அரசியல் இது அப்படியே தேர்தல் காலத்தை இப்பயே கொண்டு வந்துட்டோம், அந்த தேர்தல் ஃபீவர் இப்பயே கொண்டு வந்துடுற மாதிரி பண்ணணும் முயற்சி செய்கிறார். ஆனால் எந்த இடத்துல அது எடுபடலைங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கூட்டணியாக இன்னைக்கு அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒவ்வொரு கூட்டணி அடுத்த நிமிஷமே அதை மறுக்கிறாங்க முதற்கொண்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ஒரு தேர்தல் வியூகம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஏதாச்சும் பேச வேண்டுமேங்கிறதுக்காக அவர் பேசுகிறதா நான் பார்க்குறேன். உடுமலை அமராவதி வனப்பகுதியில் சாலை வசதிகள் இல்லாததால் இறந்தவர் உடலை தொட்டில் கட்டி தூக்கி செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் 18க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் அமைந்துள்ளது. இந்நிலையில் உடுமலை அமராவதி வனப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் தங்களது அவசர சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் அவலம் தொடர்கிறது. இந்நிலையில் ஈசல் திட்டு மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மணியன் என்ற இறந்தவர் உடலை கரடுமுரடான மலைப்பகுதியில் தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அவல நிலையை போக்கிட அமராவதி வனப்பகுதிக்குள் வசித்து வரும் கிராம மக்களுக்கு போதிய சாலை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரூர் அருகே கடன் பிரச்சனையை தீர்க்க மூதாட்டியை கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஆட்டியானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேடியப்பன். இவரது மனைவி கம்சலா. இவர் கடந்த 10ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த சிவஞானம் என்பவரின் தோட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது கம்சலாவை கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த முத்து என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கம்சலாவின் நிலத்தை முத்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார் என்றும், மேலும் கம்சலாவின் கணவர் வேடியப்பனிடம் 50,000 ரூபாய் கடன் வாங்கியதும் கூறப்படுகிறது. கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்த முத்து சம்பவத்தன்று மாட்டிற்கு புல்லறுக்க வந்த கம்சலாவை கட்டையால் அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு அவர் தாலியில் இருந்த தங்க காசு மற்றும் குழல்களை எடுத்துச் சென்று ஆந்திராவுக்கு தப்பியோடியது தெரிய வந்தது. இந்நிலையில் செல்போன் சிக்னலை வைத்து தனிப்படை போலீசார் முத்துவை கைது செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஸ்ரீபெரும்புத்தூரில் ஏரி நீர்வரத்து கால்வாயில் கொட்டப்படும் கட்டிடக் கழிவுகளால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் 1427 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி மூலம் 300 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் விளைநிலங்களுக்கு ஏரி நீர் பாசன வசதிக்காக 5 கண் மதகுகள் மூலம் கால்வாய் வழியாக நீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதனை அடுத்து 6வது வார்டு கலைஞர் நகரில் ஏரி நீர்வரத்து கால்வாய் ஒட்டி கட்டிடக் கழிவுகள் கொட்டப்பட்டு சமப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் நீர்வரத்து கால்வாய் மாசடைந்து விளைநிலங்களுக்கு தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலையில் தற்போது இங்கு கொட்டப்பட்டுள்ள கட்டிடக் கழிவுகள் மூலம் கழிவு நீரும் வெளியேற வழியின்றி கடும் துர்நாற்றம் வீசி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே கட்டிடக் கழிவுகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்குன்றத்தில் வடமாநில தொழிலாளி தலையில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகில் தனியாருக்கு சொந்தமான காலி இடத்தில் இரத்த காயங்களுடன் ஒருவர் இறந்து கிடப்பதாக செங்குன்றம் காவல்துறைக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வடமாநில தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்தவரின் உடலில் அடையாள அட்டை போன்ற ஆவணங்கள் ஏதுமில்லாத நிலையில் இறந்தவர் தொடர்பான அடையாளங்களை சேகரிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மீனவரிடம் சுற்றுலா படகு இயக்க லைசென்ஸ் பெற்று தருவதாக கூறி 5000 ரூபாய் மற்றும் மீன்களை லஞ்சமாக பெற்ற சுற்றுலாத்துறை அதிகாரியின் வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகின்றது. புதுச்சேரி வீரணாம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் மதுபாலன். சொந்தமாக சுற்றுலா படகை இயக்க முடிவு செய்து கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சுற்றுலாத்துறையிடம் மனு அளித்தார். ஆனால் 1 வருடத்திற்கு மேலாகியும் சுற்றுலாத்துறை அலுவலகத்திலிருந்து எந்த பதிலும் வராததால் மீண்டும் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பத்தை சுற்றுலாத்துறை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் மற்றும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மேலாளரான பாஸ்கரிடம் கொடுத்து உதவி கேட்டபோது பல்வேறு ஆவணங்களை எடுத்து வர கூறியுள்ளார். அதனை அனைத்தையும் சமர்ப்பித்த பிறகு அவர் தொடர்ந்து காலதாமதம் செய்ததோடு தன்னை கவனித்தால் மட்டுமே லைசென்ஸ் கிடைக்கும் என கூறி சுற்றுலாத்துறை மேலாளரான பாஸ்கர் கடந்த ஓராண்டுகளாக தொடர்ந்து மிரட்டி பணம் மற்றும் மீன்களை பெற்றதாகவும் தெரிய வருகிறது. மேலும் லைசென்ஸ் கிடைக்கும் என்ற ஆசையில் கடன் வாங்கி சுமார் 60,000க்கும் மேல் பணத்தை அவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்தார். இதுபோன்ற லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு மதுபாலன் என்ற பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். மேலும் புகார் மனுவோடு சுற்றுலாத்துறை அதிகாரி பாஸ்கர் லஞ்சம் பெறும் வீடியோவை புகார் மனுவுடன் இணைத்து கொடுத்ததோடு புகாரின் நகலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் துறை அமைச்சர் உட்பட துறை அதிகாரிகளுக்கு அளித்த நிலையில் தற்போது லஞ்சம் பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.